ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஜி கோல்டு பெஸ்ட்டாக இல்லைன்னா கோல்டு மந்த்லி ஸ்கீம் பெஸ்ட்டான்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு டைப் இருக்குது. இப்போ மந்த்லி ஸ்கீம் பார்த்திங்கன்னா மந்த்லி நம்ம ஒரு அமௌண்ட்டு கார்டு மாதிரி பே பண்ணணும். 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம எவ்வளோ வேணால் பே பண்ணிக்கலாம் அதில். ஆனால் மந்த்லி தான் அதில் பே பண்ண முடியும். அதுவே டிஜி கோல்டு பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே சிறுக 100 ருபீஸ்லேருந்தே பே பண்ணலாம். பட் இது ரெண்டுத்துக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம டிஜி கோல்டு எடுத்துப்போம். டிஜி கோல்டு பார்த்திங்கன்னா நம்ம மாதம் பே பண்ணுற மாதிரி இல்லை, டெய்லியுமே பே பண்ணலாம். நம்ம இருக்கும் போது எத்தனை தடவை வேணால் அதில் பே பண்ணிக்கலாம். 100 ருபீஸ்லேருந்து நம்ம எவ்வளோ வேணால் பே பண்ணிக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ் இருக்குன்னா, நம்ம இதை நீங்கள் 1 இயர் கண்டினியூஸாக பே பண்ணணும். 1 இயர் கழித்து தான் இதை நம்ம நகையாக வாங்க முடியும். நீங்கள் காயினாகவும் வாங்கிக்கலாம், இல்லை நகையாகவும் வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி வாங்கினாலும் அதுக்கான ஜிஎஸ்டி ப்ளஸ் வேஸ்டேஜ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இது ஒன்று தான் மைனஸ்ஸு. ஆனால் இதுலேயும் ப்ளஸ் இருக்குது. என்னென்னா நீங்கள் சிறுக 100 ருபீஸ் 200 அந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணுறதால நம்ம இப்போ டெய்லி ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் சேர்த்துட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம விட்டுட்டோன்னா அது ஒரு நம்மளுக்கு 1 இயர் ஒன்ஸ் ஒரு அமௌண்ட்டாக சேர்ந்துடும். அதில் நம்ம எதனா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று பெனிஃபிட்டு. இன்னொன்று, திடீர்னு கோல்டு ரேட் இறங்குது, நீங்கள் டக்குன்னு செக் பண்ணி டக்குன்னு இதில் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிடலாம். இப்போ ஒரு 600 கிராமுக்கு குறையுது அப்படின்னா ஆன் டைம் உங்களால் ஷாப்புக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எதனா ஒர்க்கில் இருப்போம், இல்லை எங்கன்னா வெளியே இருப்போம், நம்மளால் அந்த டைமுக்கு போய் வாங்க முடியாது. ஏன்னா கோல்டு ரேட் வேறு மார்னிங் ஒரு வாட்டி ரேட் சேஞ்ச் ஆகும், ஈவினிங் ஒரு வாட்டி ரேட் சேஞ்ச் ஆகும் இல்லையா. இப்போ ஏறுது, நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் எங்கே வேணால் இருக்கீங்க, நான் உடனே பே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உடனே ஆப் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் இந்த டிஜி கோடில் இருக்குது. என்ன, நம்ம 1 இயர் கழித்து வாங்கும்போது நம்ம அந்த வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மந்த்லி ஸ்கீம் பார்த்திங்கன்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் தான் பே பண்ண போகிறீங்க. ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மந்த்து நீங்கள் விலை கம்மியாக இருந்தாலும் அந்த மந்த்து பே பண்ண முடியாது, இதோட நெக்ஸ்ட் மந்த்து தான். ஆனால் இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த 11 மந்த் முடிஞ்ச உடனே நீங்கள் போய் நகையாவோ காயினாவோ எப்படி உங்களுக்கு வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி மட்டும்தான் போடுவாங்க, வேஸ்டேஜ் கிடையாது. ஒரு ஜுவல்லரியில் ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த 18% கீழே இருக்கிறதெல்லாம் ஃப்ரீ, நோ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இருக்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நகையாக தான் வாங்க போகிறீங்க, எனக்கு நகை தான் வாங்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கோ ஃபார் மந்த்லி ஸ்கீம். ஏன்னா அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜில் நம்ம இப்போ 1 கிராம் 2 கிராம்னால் பரவாயில்ல, நீங்கள் 1 சவரம் 2 சவரம் அந்த மாதிரி நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் மந்த்லி ஸ்கீமுக்கு போங்க. அதில் நீங்கள் பே பண்ணும் போதும் மந்த்லி ஒன்ஸ் என்ன ரேட் குறையும், எப்போ குறையும், அந்த மாதிரி எதனா ஒன்று சர்ச் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி டைமில் அதை பே பண்ணி நீங்கள் மந்த்லி பே பண்ணலாம். இல்லை, என்னால் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சேர்த்து வச்சு பே பண்ண முடியாது, நான் டெய்லி வேஜஸ் எனக்கு டெய்லியுமே சேல்ரி வரும், என் கையில் இருக்கிறத நான் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் டிஜி கோல்டை யூஸ் பண்ணலாம். எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு இருக்கும் அதை சூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ. என்னடா